வணக்கம் நண்பர்களே. நண்பர்கள் நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ தான் இந்த வீடியோ. என்னென்னா ஃபீடெக்கில் FT003 HDMI RC மினி டிகோடர் இப்போ மார்க்கெட்டில் திரும்ப வந்துருச்சு. இந்த போர்டை பற்றி நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா முதல் வந்து வெர்ஷன் 1 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ வந்து வெர்ஷன் 1.1 சொல்லி அப்டேட் ஆகி வந்திருக்கு இந்த போர்டு. இந்த அப்டேட் ஆனதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வெர்ஷன் 1லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்இடி இருக்கும். ஒன்று வந்து டால்பி டிஜிட்டல், இன்னொன்று PCM. அந்த 2 எல்இடி மட்டும் தான் இருக்கும். இப்போ வெர்ஷன் 1.1 என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, PCM, டால்பி டிஜிட்டல், TTS இந்த மாதிரி தனித்தனியாக எல்இடி கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம ஒரு ஆப்டிக்கல்லையோ அல்லது குவாய்ஸ்லையோ அல்லது HDMI ARCலையோ ஒரு இன்புட்டு கொடுக்கும்போது அது டால்பி டிஜிட்டலோ அல்லது PCMஓ அல்லது DTS ஃபார்மேட்டோ எந்ததாக இருந்தாலும் அது தனித்தனியாக வந்து இப்போ என்ன ஆடியோ ஃபார்மேட் வந்து இதில் ப்ளே ஆகுதுன்னு சொல்லி நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு PCMஐ இன்புட் ஆனாலும் இது வந்து ஒரு ப்ரோலாஜிக் 2ஆக கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல எப்பயும் போல் 5.1 அனலாக் அவுட்புட்டாக இங்கே கிடச்சிரும். அதே மாதிரி TTS, டால்பி டிஜிட்டல் 5.1 இது எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல அனலாக் அவுட்புட்டாக இங்கே கிடச்சிரும். இதை வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் ஆடியோ போர்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஒரு மல்டிபர்பஸ் போர்டு தான். அதாவது எப்படின்னா இதில் நீங்கள் மேனுவல் ஆம்பிளிஃபையர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு வசதி பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த வயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வயர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த போர்டில் நம்ம ரிமோட் கிட்டுக்கு கனெக்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சுவிட்சு BA கிரவுண்டு. இந்த கனெக்டரை வந்து நம்ம பேக் சைடு பேனலில் ஃபிட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ரிமோட் கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிமோட் கிட் மாடல் பார்த்தீங்கன்னா FT006க்கும் செட் ஆகும். அதேமாதிரி FT004 ரிமோட் கிட்டு ஃபீடெக்லேயே வருதுல்ல, அதுக்கும் செட் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரதில்ல இந்த கனெக்டர் போட்டே வந்துடுது. நீங்கள் என்ன ஒன்றும் சேர்த்தவில்ல, இங்கே ஒரு கனெக்டர் இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு கனெக்டரை நம்ம இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர ரிமோட் கிட்டில் எந்த சாஃப்ட்வேர் போட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்டை வந்து இந்த ரிமோட் கிட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ உங்கள் வயர் வந்து தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக நீளமாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான அளவுக்கு இந்த போர்டை எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கிறதுக்காக வசதி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த போர்டை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான், டால்பி டிஜிட்டல், TTS இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இதிலே பார்த்தீங்கன்னா இன்புட் செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த செலக்டர் சுவிட்ச் கனெக்ஷன் அதே மாதிரி ரிமோட் கிட்டு கனெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் எண்டு ஸ்க்ரீன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வேணால் தர்றேன். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை கொடுத்துட்றாங்க, அதாவது பேக் பேனல் அதையும் கொடுத்துட்றாங்க. இதே நீங்கள் இதில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு நாங்கள் எப்பயும் போல் நாங்கள் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆம்பிளிஃபையர் கேபினெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு காடி மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது இது கரெக்டாக அந்த உள்காடி மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே நீங்கள் உங்களோட கேபினெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5.1 அனலாக் அவுட்டு வந்துடும். இதில் கிரவுண்டு, சப்வூஃபர், சென்ட்ரு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு இந்த மாதிரி 6 அவுட்புட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரவுண்டு 12 வோல்ட்டு, இது வந்து DC வோல்ட்டு தான் இங்கே கொடுக்கணும். இப்போ இந்த போர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 2300 ரூபா. ஆனால் இது வந்து இன்றைக்கி உள்ள ப்ரைஸ் தான். இது சிட்டியை பொறுத்து மாறும். அதே மாதிரி மார்க்கெட்டில் இந்த போர்டு ஸ்டாக்கு இதெல்லாம் பொறுத்து ரேட்டெல்லாம் மாற வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.